ரெட்டியார் சமூகம் ஒரு வசதி வாய்ப்புள்ள சமூகம். நாயுடு சமூகம், ரெட்டியார் சமூகம், இரண்டு சமூகம் தான் சென்னையை கட்டி ஆள்கிறது. இன்று இரண்டு சமூகம் மட்டும்தான் தெருவில் படுத்து கிடக்கு. அண்ணா வணக்கம். வணக்கம். சட்டமன்ற கூட்டத்தொடரில் பல சம்பவங்கள் நடந்திருக்கு, உங்களுக்கு தெரியும். குறிப்பா சிறுபான்மையினர் அந்த மானிய கோரிக்கை விவாதத்தின் போது நேரு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம், ரெட்டியார் சமுதாயத்துக்கு பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு இடஒதுக்கீடு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கிறாரு. அவர் எப்பவும் பேசுறாப்புல என்ன பேசிட்டாருன்னா, ரெட்டியாருங்கெல்லாம் நல்லா வசதி வாய்ப்போட தான் இருக்காங்க, ஹோட்டல் வச்சிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் எதுக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு பேசுனது ரொம்ப அது பெரிய விவாத பொருளா மாறி இருக்கு. அதன் பிறகு மறுபடியும் நேரு குறுக்கிட்டு ரொம்ப இது வருத்தமா இருக்கு, இது அந்த சமுதாயத்தை குறை சொல்றா போல இருக்கு, அதை நீங்க வருத்தம் தெரிவிக்கணும். நான் மந்திரி, அதெல்லாம் வருத்தம் தெரிவிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் நேற்றைய தினம் அதே சட்டப்பேரவையில என்ன பண்றாருன்னா, நான் எந்த சமுதாயத்தையும் குறிப்பிட்டு எதுவும் பேசல, இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில திமுக ஆட்சி ஜாதி மதம் பார்க்காத கட்சி, அதனால நான் யாரையும் இழிவுபடுத்தல அப்படின்னு. அதுக்கு பேரவைத் தலைவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சோசியல் மீடியா தொலைக்காட்சியில நீங்க பேசக்கூடியது அப்படியே லைவா வந்ததுனால அதுல நிறைய பேர் பார்த்திருக்காங்க, அதனால நீங்க ஒரு வருத்தத்தை தெரிவிங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அடுத்து சொல்றாரு. மறுபடியும் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் யாரையும் புண்படுத்தல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துறாரு. இது பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, அப்புறம் இன்னொரு கருத்து தான் அவர் பதிவு பண்றாரு. நான் உங்களுடைய கோரிக்கையை முதலமைச்சர்கிட்ட எடுத்து சொல்லி அதுக்கான ஒரு தீர்வு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தினம் அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய அந்த ரெட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நிச்சயமா முதல்வரோட கலந்துன ஒரு தீர்வு நான் கொண்டு வரேன்னு அதையும் பதிவு பண்ணியிருக்காரு. இல்ல, நேரு அமைச்சர் நேரு ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் கேட்பதற்கு உரிமை உண்டு. அது ரெட்டியார் சமூகத்திற்கு மட்டுமல்ல, எந்த சமூகத்திற்குமே இடஒதுக்கீடு அந்த சமூகத்தில் ஏழை பணக்காரர் இருக்கும், எல்லா சமுதாயத்திலும் இருக்காங்க. அப்போ அதற்கான உரிமை இருக்கு, அதுல மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் கண்ணப்பனை பொறுத்தவரை ரெட்டியார் சமூகம் ஒரு வசதி வாய்ப்புள்ள சமூகம் என்று அவர் கூறிய கருத்தும் ஏற்புடையதுதான். ஏன்னா சென்னையில ரெட்டியார் நாயுடு இரண்டு பேரை தவிர சென்னையில் யாரிடமும் அதிகாரம் இல்லை. நாயுடு சமூகம், ரெட்டியார் சமூகம், இரண்டு சமூகம்தான் சென்னையை கட்டி ஆள்கிறது, அரசியலில் ஆதிக்கம் செலுத்துகிறது. நீங்க பாதி சொத்துக்களை ரெட்டியார்கள் நாயுடு தான் வச்சிருக்காங்க சென்னையில். இது மற்ற சமூகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த சொத்துக்களும் நிலங்களும் மிக அடர்த்தியாக இல்லை. நீங்க இந்த சென்னையினுடைய மண்ணின் மைந்தன் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆதிகுடி தொழில் தமிழர், அவர்கள் தான் இந்த மண்ணினுடைய மைந்தர். மீனவர்கள், இவர்கள் தான் இந்த சென்னையினுடைய மண்ணின் மைந்தர். ஆதிகுடி பறையர்கள், மீனவர்கள், இரண்டு பேரும் தான். நீங்க தலித்துன்னு அவர்களை நீ சொல்ல முடியாது, ஏன்னா தலித்துனா எல்லா சமூகம் உள்ள வந்துருது. ஆனால் இன்று இரண்டு சமூகம் மட்டும்தான் தெருவில் படுத்து கிடக்கு. எங்க தெருவில்? ஆமா. 1000 வருடங்களுக்கு முன்பு இந்த சென்னை சென்னப்ப நாயக்கர் பட்டணத்தை வாழ்ந்த இந்த சமூகம் 1000 ஆண்டு கழித்து அதே இடத்துலதான் கிடக்கு. இன்னும் மழை புயல் வெள்ளம் வந்தா அவன் போக்கிடமே இல்லை. அவன் மீனவர் குடிசையில் ஒதுக்கிக்கிறாங்க. இந்த தலித் மக்களுக்கு போக்கிடம் கூட இல்லை.
குடிசைகள் எல்லாம் மிதக்குது. தலித்து என்பதை விட நீங்க அடையாளத்துக்காக ஆதி குடி. இது இதை பற்றி பேசுவதற்கோ, இதை பற்றி சிந்திப்பதற்கோ, இதை பற்றி ஆய்வு செய்வதற்கோ எந்த சட்டமன்ற நாடாளுமன்றம் மேலவை கீழவையில ஒரு நாதி இல்லை. ஆனால் சமூகத்துல மேட்டு குடிகளாக இருக்கக்கூடிய பல குடிகளை பற்றி பேசுவதற்கு பல அமைச்சர்கள் வந்து விட்டாங்க. அது இல்லாம இவரு நேரு கேட்கறது என்னதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் மாணவருடைய படிப்பு, அதாவது வந்து அவர்களுக்கு வந்து ஒரு சான்றிதழ் கூட, ஓபிசி சான்றிதழ் கூட வந்து தரமாட்டேன்றாங்க அப்படின்னு ஒரு குறைபாடு சொல்றாரு. அதே எல்லா இதுலயும் வந்து பொருளாதாரத்துல மிகவும் பின்தங்கியும் நிறைய பேர் இருக்காங்க. அதனாலதான் வந்து அதுக்கான இடஒதுக்கீடு நான் கேட்கிறேன். அட்லீஸ்ட் வந்து ஓபிசிலன்னா மாணவர்கள் இங்க சேர்க்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இல்ல நியாயமான விஷயம். ஆமா ஆமா, அது இல்ல எல்லா சமூகத்திலயுமே நீங்க உழைக்கிற மக்கள், ஏழை எளிய முதல் மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கு கூட எங்களுக்கு இடம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. அதான் மாணவருடைய கல்வியை கருத்தில் கொண்டு என்னதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த ரெட்டியார் சமுதாயத்துல மாணவருடைய கல்வி கவனத்தை கொண்டு இந்த அரசு கண்டிப்பா பண்ணணும்னு சொல்லிதான் ஒரு குரல் எழுப்பியிருக்காரு. இல்ல அது இத்தனை ஆண்டு காலம் இந்த கோரிக்கை வராமல் இருப்பதே ஒரு பின்னடைவு தான். கண்டிப்பா கண்டிப்பா. எல்லாரும் நீங்க பார்ப்பன சமூகமாக இருந்தாலும் அவர்களுக்கு கூட அவர்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில பொருளாதாரம் இல்ல, அந்த சமூக எண்ணிக்கையின் அடிப்படையில ரிசர்வேஷன் அதுதானே, ஜாதி வாரி கணக்கெடுப்பு அதுதானே.